ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தருண் சுந்தர் ஃபேமிலி. இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். மறக்காமல் பாருங்கள். என்னன்னு கேட்டால், இப்போ யூடியூப் பார்க்குற மக்களாக இருந்தாலும் சரி, யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த வீடியோ யூடியூப் பார்க்குற எல்லாருக்குமே வச்சுக்கோங்களேன், சேனல் வச்சுருக்கவங்க, சப்ஸ்கிரைபர், பொதுமக்கள் யாராக இருந்தாலும் இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி வச்சுக்கோங்க. தயவு செஞ்சு யூடியூப்பில் எந்த ஒரு விஷயத்தையும் நம்பி பார்த்து ஏமாந்து போகாதீங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, சமீப காலமாகவே யூடியூபர்ஸில் நிறைய பேர் ஃபேக்காக தான் இருக்காங்க. நிறைய யூடியூபர்ஸ் உண்மையாக கிடையாது. அந்த ஒரு சில ஃபேக்காக இருக்கிறவங்கனால பார்த்திங்கன்னா, நேர்மையாக இருக்கிறவங்களுக்கும் கெட்ட பேர் வருது. சரி, இப்போ என்ன நான் ஒரு விஷயம் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நான் ஒரு யூடியூபருக்கு நிறைய யூடியூபருக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பேரை சொன்னால் அந்த பொண்ணு எதுவும் நினச்சிக்காதுன்னு நினச்சி அந்த பொண்ணுக்கு சொல்கிறேன். அடுத்து நிறைய யூடியூபர்ஸ் பற்றி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சரண்யா வர்ஷா, நீ டெய்லி என் வீடியோ பார்க்குறேன்னு தெரியுமா? உனக்கு ஒரு நல்ல வேலை, நீ எப்படியோ உனக்கு ஒரு நல்ல நேரம் இருக்குது, நீ தப்பிச்சு வந்துட்ட. ஏன்னா நேரடியாக நம்ம பேச முடியாது. என் சேனலில் சொல்லலாம், அவங்க சேனலில் போய் கமெண்டில் நான் சொல்ல முடியாது இல்லையா? அதனால் உன்னை பற்றி பேசுகிறேனேன்னு கோச்சிக்கிறாதம்மா. எனக்கு வியூஸு போகலைனாலும் பரவாயில்ல. நான் முன்னாடி தான் வியூஸு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இப்போலாம் நான் கண்டுக்கிறதே இல்லை. அதனால் நல்ல விஷயத்தை தான் நிறைய நான் பேசலாம்னு நினைக்கிறேன். சரண்யா வர்ஷா யூடியூப் சேனல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கலாம், தெரியாமலும் இருக்கலாம். அந்த பொண்ணும் இந்த வீடியோ பார்ப்பாங்க, கமெண்ட்டும் பண்ணும். ஒரு காலத்தில் அவங்க வீட்டுக்காரர் கூட கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது நான் சப்போர்ட் பண்ணி ஒரு வீடியோ போட்டேன். அதை பார்த்துட்டு இன்னொரு ஆள் இப்போ திவ்யா கள்ளச்சி கூட இப்போ உள்ளே போனார் பார்த்திங்களா? அந்த ஆள் அந்த பொண்ணுக்கு உதவி செய்கிற மாதிரி போனால் சரி நமக்கு உதவி செய்கிறாங்களேன்னு அந்த பிள்ளையும் ஏற்றுக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போச்சு. நல்ல வேளை சரண்யா வர்ஷா, நீ உன் வீட்டுக்கு வந்த வரைக்கும் உனக்கு நல்லது, சரியா? ஏன்னா இப்போ நீ அந்த ஒரு வேளை ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு வேளை நீ உங்கள் வீட்டுக்காரர் கூட சேராமல் நீ அங்கேயே இருந்திருந்த அப்படின்னா இன்றைக்கி உன்னையுமே எதுலையாவது மாட்டி விட்டுருப்பாங்க. ஏன்னா கண்டென்ட்டுக்காக அவங்க ஏமாற்றி போடுற மாதிரி ஆகிப்போயிடுச்சு வீடியோலாம். அப்போ கண்டென்ட்டுன்னு உனையும் யூஸ் பண்ணியிருப்பாங்க கண்டென்ட்டுக்காக. இப்போ உள்ளே போகிறதுனா உனையும் சேர்த்து உன் பேரை கெடுத்துருப்பாங்க. உன் பிள்ளைய நினச்சி பார்த்தியா என்ன இருக்குன்னு? நீ உன் வீட்டுக்காரோட போன வரைக்கும் சூப்பர், வெரி குட். இது ஒரு எக்ஸாம்பிள். ஒரு யூடியூப்பரை நம்பி இன்னொரு யூடியூப்பர் போகாதீங்க. அடுத்து யூடியூப்பில் பணம் உதவி செய்கிறேன்ட்டு வர்றாங்க நிறைய யூடியூப்பர்லாம். அதாவது உண்மையிலே உதவி செய்கிறவங்களும் இருக்காங்க, சத்தியமாக. அதாவது அவங்க முகம் கூட நமக்கு தெரியாது. உதாரணத்துக்கு MK தமிழ் அப்படின்ட்டு ஒரு பெரிய யூடியூப் சேனல், கிட்டத்தட்ட ஒரு 1 மில்லியனுக்கு மேலே சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க, பெரிய யூடியூபர். அவங்க எனக்கு நிறைய வீடியோவில் சூப்பர் தேங்க்ஸ், லைவில் சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது, உண்மையிலே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. யூடியூப் பணத்தை நம்பி நான் ஏமாந்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்க. அவ்வளோ பெரிய சேனல். அவங்களுக்கு மந்த்லி இன்கம் நிறைய ஓரளவுக்கு அவங்களுக்கு வரக்கூடியதுதான்னு வச்சுக்கோங்களேன். நிறைய பேர் ஒர்க் பண்ணுறதுனால அவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலையும் நமக்காக உதவி செய்கிறாங்கல்ல, முகம் தெரியாமல் உதவி செய்கிறவங்கள தயவு செஞ்சு நம்புங்க. முகம் தெரியாமல் உதவி செய்கிறவங்கள நம்புங்க. முகம் தெரிஞ்சு உதவி செய்கிற நிறைய பேர் அவங்க எதை எதிர்பார்க்குறாங்கங்கிறத நீங்கள் யூடியூபராக இருந்தாலும் சரி, மக்களாக இருந்தாலும் சரி புரிஞ்சுக்கோங்க. ஒருத்தர் உதவி செய்கிறாங்க அப்படின்னா அது பின்னாடி ஏதாவது ஒரு பிரச்சனை வருங்கிறத யோசிச்சுக்கிட்டு அந்த உதவியை திருப்பி கொடுக்குற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். இல்லையா அப்படின்ட்டா நம்ம அந்த உதவியை ஏற்றுக்கிற வேணாம். ஒரு இடத்துல ஆபத்து வரும்னு தெரிஞ்சால் அந்த இடத்துலேருந்து வரக்கூடிய உதவிகளை வெறுத்துருங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சப்ஸ்கிரைபரே நிறைய பேர் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. முகம் தெரியாதவங்க, டென்னுன்னு ஈரோடு சரோஜாம்மா, அதே மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு யூடியூப்பில் எதுக்கு நான் சேலை விற்றதுக்காக ஜிபே நம்பர் கொடுத்தேன். அந்த நம்பரை எடுத்து என் பிள்ளைக்கு, இந்த ஈரோடு சரோஜாம்மா இருக்காங்க பார்த்திங்களா, அக்கா, சாரி அவங்க அக்கான்னு தான் சொன்னாங்க, அம்மா இல்லைப்பா அக்கா தான்ட்டு. சரி, ஈரோடு சரோஜா அக்கா,
அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா என் பிள்ளைக்கு பிறந்தநாள், பொங்கல், தீபாவளி எது இருந்தாலும் என் வீட்டுக்கார் நம்பருக்கு அவங்களால முடிஞ்சது 200 300 ஜிபே பண்ணி விடுவாங்க. அவங்க முகத்தை கூட நான் பார்த்ததில்ல, நான் கேட்டதும் இல்லை. இந்த மாதிரி எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண நிறைய பேர். இன்னும் ரெமிலா பானு அக்காலாம் இருக்காங்க. ரெமிலா பானு அக்கா, அம்மா பானுமா, இவங்கெல்லாம் வந்து என் வீட்டுக்கே வந்து என் பிள்ளைங்களெல்லாம் பார்த்துட்டு, ரெமிலா பானு அக்காலாம் குடும்பத்தோடு வந்தாங்க. அப்படி ஃபுல் ஃபேமிலியோடு வந்து பிள்ளைங்களையும் பார்த்துட்டு எனக்கு ஃப்ரூட்ஸு, பழம், நான் வீடியோவே போட்டிருப்பேன் பாருங்கள். இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. உங்கள்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்காம உதவி செய்கிறவங்க, அவங்கள நம்புங்க சரியா? யூடியூப்பில் நிறைய பேர் இந்த மாதிரி நிறைய ஃபேக்கானவங்க வர்றாங்க. தயவு செஞ்சு அவங்கள நம்பி ஏமாந்துடாதீங்க. முக்கியமாக உங்கள் வீட்டு அட்ரஸ் கொடுக்காதீங்க, உங்கள் ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணாதீங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, நிறைய இந்த மாதிரி யூடியூப்பில் நடக்குது, அதுக்காக நான் வந்து ஷேர் பண்ணுறேன் உங்கள்கிட்ட சரிங்களா? யாரையும் நம்பி ஏமாறாதீங்க. யாராவது யூடியூபர்ஸை மீட் பண்ணணும்னு சொல்லி பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி யூடியூப்பில் நிறைய இருக்குது. உங்களுக்கு நான் இதை கண்டினியூவாக சொல்கிறேன். இன்னொரு யூடியூபர் இருக்காங்க, அது ஒன்று கிடையாது, நிறைய பேர். அவங்க பேர் எல்லாம் சொன்னால் அவ்வளவு சேனல் இருக்காங்க. இதை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு 4 மாதத்துக்கு பின்னாடி நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன், யூடியூப் பணத்தை நம்பி நான் ரொம்ப ஏமாந்துட்டேன்னு ஒரு வீடியோ போட்டேன். அது வந்து நான் அவ்வளோ வேதனைப்பட்டு போட்டேன். அந்த வீடியோவுக்கு சின்ன சின்ன யூடியூபருங்க, 100 சப்ஸ்கிரைபர் வச்சுருந்த யூடியூபர்லேருந்து அவ்வளோ சப்ஸ்கிரைபர், என்னை விட கம்மியாக இருந்தவங்களும் சரி, எனக்கு நேராக உள்ளவங்களும் சரி, எனக்கு ரொம்ப மேலே உள்ள யூடியூபர்ஸும் சரி, அவ்வளோ பேர் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணாங்க. உண்மையிலே அது எல்லாமே நான் வந்து போட்டு விட்ருக்கேன். உதாரணத்துக்கு பிரீத்தா சமையல், செல்வி விலாகு அக்கா, செல்வி விலாக் அக்காலாம் ஃபாரினில் இருக்காங்க, ஆஸ்திரேலியாவில். அங்கே இருந்துக்கிட்டு நம்ம சேனல் பார்த்து அவ்வளோ வாட்டி சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுவாங்க. இத்தனைக்கும் அவங்க பண மதிப்பு எனக்கு அதெல்லாம் தெரியாது. அப்புறம் துபாயிலேருந்து, லண்டன்லேருந்து, நிறைய ஊரில் இருந்தெல்லாம் எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்காங்க. சின்ன சின்ன யூடியூபர்ஸ். நம்ம ஐயோ அவங்க பேர் வரமாட்டிக்கே, அக்கா பேர் வரலையே, இருங்க யோசிச்சுக்கிறேன். ஸ்ரீநிதி யூடியூப் சேனல், மிஸ் இண்டியா இந்த பிள்ளைய பற்றி பேசி ஆகணும். பேர் எனக்கு தெரியாது. மிஸ் இண்டியா பொண்ணு வந்து கார்ட்டூன் சேனல் மாதிரி வச்சுருக்குல, அந்த பொண்ணு மிஸ் இண்டியா. டெய்லி எனக்கு ஒரு வீடியோவுக்கு 10 கமெண்ட் போடுற ஒரே ஆள் அந்த பிள்ளை தாங்க. ஆமாம், ஏன்னா 30 செகண்டுக்கு ஒரு கமெண்ட், 1 நிமிஷம் பார்த்துட்டு ஒரு கமெண்ட், இப்படி போட்டுக்கிட்டு இருக்கிற ஆள். இந்த பிள்ளையும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணியிருக்கு. எல்லாருமே பண்ணியிருக்காங்க, நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. யார் பேரையாவது விட்டுருந்தா மன்னிச்சிக்கோங்க. ஆமாம், நம்ம ரெமிலா பானு அக்காலாம் வந்து கையில் 1000 ரூபா பணம் கொடுத்து ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்து, அவங்க அம்மாலாம் எனக்கு அவங்கள யாரும் தெரியுமா? என்னைய பார்த்துருப்பாங்க வீடியோவில், ஆனால் எனக்கு அவங்கள யாரும் தெரியாதுல்ல. அவங்கெல்லாம் வந்து எனக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டாக வீட்டில் வந்து பணம் கொடுத்து பார்த்துட்டு அவ்வளோ பேர் வந்து நமக்கு அன்பு ஆதரவாக இருக்காங்க. இதே மாதிரி உள்ளவங்கள நம்புங்க. உங்களுக்கு தெரியாமல் ஃபோனில் மட்டுமே கான்டாக்ட் பண்ணிக்கிட்டு முகம் தெரியாமல் இருக்கிறவங்கள தயவு செஞ்சு நம்பாதீங்க. யூடியூப்பில் உயிரே போகிற அளவுக்கு இன்றைக்கி வந்து ஆபத்தான விஷயங்கள் நிறையா இருக்குது. எங்கேயாவது மீட் பண்ணணும் வாங்கன்னு கூப்பிட்டா போகாதீங்க. இல்லை உங்களை மீட் பண்ண வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டா போகாதீங்க. உங்கள் வீட்டில் உங்களை பார்க்க யாராவது வராங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே ஃபேமிலி மெம்பர்ஸை வச்சுக்கோங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரும் இல்லைன்னா அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களை கூப்பிட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறவங்கள மட்டும் வர சொல்லி பாருங்கள். அவ்வளோ சீக்கிரத்தில் யாரையும் நம்பாதீங்க. இது வந்து யூடியூப் இன்றைக்கி கெட்டு போச்சு, உலகம் கெட்டு போச்சு, காலம் கெட்டு போச்சு. பக்கத்து வீட்டுக்காரனை கூட நம்ப முடியல. அந்த அளவுக்கு வந்து இன்றைக்கி குழந்தைங்களோட நிலமையும் ரொம்ப பெண்களோட நிலமையும் மாறி போயிடுச்சு. தயவு செஞ்சு பாதுகாப்பாருங்க. தயவு செஞ்சு யூடியூபர்ஸ் யாரையும் நிறைய பேரை நம்பாதீங்க. என்னை நம்புங்க அப்படின்னு நான் சொல்கிறது எனக்கு வாஸ்தவமாக இருக்கும். ஆனால் உங்களுக்கு என்னையே நம்பாதீங்க, யாரையுமே நம்பாதீங்க. நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம், யாரையுமே நம்பாதீங்க. உங்களை நம்புங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்கள நம்புங்க சரியா? இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு பயனுள்ள சமூக பாதுகாப்புக்காக சொல்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு ஒரு க்ளூ கொடுக்க போகிறேன். இந்த வீடியோவில் என் ஃபேஸில் ஒரு மாற்றம் தெரியும். அது என்னன்னு வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தவங்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். என் முகத்தில் ஒரு மாற்றம் யார் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். பாய். இதான் இன்றைக்கி கோடு வேர்டு.